சங்கர் ஐஏஎஸ் அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். போராட்டத்தை கைவிட்டு பேச்சுவார்த்தையில் பங்கேற்குமாறு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு அமைச்சர் சிவசங்கர் அழைப்பு விடுத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், பேச்சுவார்த்தைக்கு பொங்கலுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அமைச்சர் சிவசங்கர் அழைப்பு விடுத்திருக்கிறார். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் தொழிலாளர்கள் அவர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க, விவரம் என்ன? போக்குவரத்து துறையில் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தமிழக அரசு உடனடியாக தொடங்க வேண்டும். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அதே போன்று தொழிலாளர்களுடைய பணியிடம் நிரப்புவதில் ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்வதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி ஜனவரி 4ஆம் தேதிக்கு பிறகு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக சிஐடியு, ஏஐடிசி, எச்எம்எஸ் உள்ளிட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பினர், அதே போன்று அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பாக தனியாக போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான தொழிலாளர் நல ஆணையம் தரப்பில் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இந்த தரப்பில் தொழிலாளர்கள் அறிவித்திருக்கக்கூடிய வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும், பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தமிழக அரசு தனியாக, அதாவது போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று தொழிற்சங்கங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். தமிழக அரசு ஏற்கனவே மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதிலிருந்து மீட்கக்கூடிய நடவடிக்கையில் தமிழக அரசு ஒருபுறம் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் பொதுமக்களுக்கு பொங்கல் பண்டிகைகளுக்கான அந்த தொகை வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் தற்போது பொங்கல் பண்டிகைக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்காங்க. ஆனந்த், ராஜ்குமார், இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரியே பொங்கலுக்கு பிறகு பேச்சுவார்த்தை அப்படின்ற பட்சத்துல இப்போ தொழிற்சங்கங்களுடைய தலைவர்கள் யாராவது இருக்கிறாங்க, இல்ல சங்கங்களோட நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் இருவரையாவது கூப்பிட்டு இதற்கு முன்னதாக ஏதாவது பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே இது தொடர்பாக வேலைநிறுத்த நோட்டீஸ் அறிவிப்பு செய்ததற்கு பிறகு தொழிலாளர் நல ஆணையம் தரப்பில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான நடவடிக்கை தொழிலாளர் நல ஆணையம் தனியாக எடுத்து வருகிறார்கள். கடந்த டிசம்பர் 27ஆம் தேதி இது தொடர்பாக முத்தரப்பு பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. அதில் போக்குவரத்துறை அதிகாரிகள், போராட்டத்தை அறிவிப்பு செய்த தொழிற்சங்க நிர்வாகிகள், தொழிலாளர் நல ஆணையம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை. மேலும் இன்று மாலை 3 மணிக்கு மீண்டும் இது தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தொழிற்சங்க நிர்வாகிகள் அறிவிப்பு செய்யும் பொழுது தொழிலாளர்கள் முன்வைத்த எந்த விதமான கோரிக்கை தொடர்பாக முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் பேசப்படவில்லை. அதை தீர்ப்பதற்காக போக்குவரத்துறை அதிகாரிகள் எந்த விதமான உறுதியும் அறிவிக்கப்படவில்லை. எனவே இன்றைய நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் வேலைநிறுத்த போராட்டத்திற்கான நோட்டீஸ் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே, அதாவது கடந்த 7-8 மாதங்களாகவே இந்த கோரிக்கைகளுக்காக தமிழக அரசிடம் வலியுறுத்தியும் போராட்டத்தை நடத்தி கவனஈர்ப்பும் நடத்தியிருந்தோம். ஆனால் தமிழக அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே அதன் காரணமாக தான் வேலை நிறுத்தத்துக்கு செல்வதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருந்தார்கள். எனினும் இன்று நடக்கக்கூடிய முத்தரப்பு பேச்சுவார்த்தை, அதாவது இன்று மாலை 3 மணிக்கு டிஎம்எஸ் வளாகத்தில் தொழிலாளர் நல இணை ஆணையர் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது தொழிற்சங்கங்கள் சார்பில் என்ன முடிவு எடுக்க இருக்கிறார்கள் என்று தெரிய வரும். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். சங்கர் ஐஏஎஸ் அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.